Hi friends, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல நிபுணன் படத்தை பத்தி பார்க்கலாம். and அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போயுமே பாடியை கொஞ்சம் வெறப்பா வச்சு நடந்து போனா என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா அப்படின்னு தான் டக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கிட்டத்தட்ட அவருடைய 53 வயது வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்றாரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே அந்த பட்டத்தை பிடுங்கல. அண்ட் எப்பயும் சூப்பராக உடம்பை மெயின்டைன் பண்றாரு. அவருடைய 150வது படம் தான் இந்த நிபுணன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிபுணன் இந்த படத்தில் அர்ஜுன் பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றாரு. இவர் கூட பிரசன்னா வரலட்சுமின்னு ரெண்டு ஆஃபீஸர் ரொம்ப கிரிப்பாக இருக்காங்க. இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து சிட்டியில் என்ன மாதிரி க்ரைம் நடந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் ரொம்ப வினோதமாக தொடர்ந்து சில கொலைகள் நடக்கும். இந்த சீரியல் கில்லர் யார், அவன் எதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணுறான், கொலை பண்ணுறவங்களுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு, கடைசியாக அந்த சீரியல் கில்லர் யார், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் காட்டாத ஒரு டிசீஸ் அர்ஜுனுக்கு வருது, அதுனா டிசீஸ், இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிபுணன் படத்தை போய் பாருங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் அர்ஜுன் அவருடைய ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் 50 வருஷத்துக்கு தொடர்ந்து அவர் ஆக்ஷன் கிங்காகவே இருக்கலாம் போல் இருக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய பாடியும் சரி செம்ம ஃபிட்டாக இருக்கு. பிரசன்னா அவருக்கான சரியான ரோல் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் அப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கு. மேபி அவர் பிடிச்ச அந்த லைனுக்கு மெயின் ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வரலட்சுமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைலாக் டெலிவரி பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ரோலை அவங்க ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வைபவ் இருக்காரு, பட் மேக்கப் கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க. ரொம்ப பொழிச்சுன்னு தெரியுறாரு ஸ்க்ரீனில். இருந்தாலும் அவருடைய ரோலும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தோம்னா சர்ப்ரைஸாக ஒருத்தர் கிளைமேக்ஸில் அவர் தான் வில்லன். அந்த வில்லன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் அவரும் அவருக்கான ரோலை நீட்டாகவே கடைசியாக பண்ணிட்டு போயிடுறாரு. இதுதான் வந்து கேரக்டர்ஸ் பற்றி. இந்த படத்தில் ஒரு கொலை நடக்கும்போதும் கொஞ்சம் வினோதமாக காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல விறுவிறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜிஎம்லையும் சரி, கேமரா ஆங்கிள்ஸ்லையும் சரி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிபுணன்ற டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொலைகள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. இருந்தாலும் படத்துடைய இன்டென்ஸான சீனே கூட அந்த கொலை நடக்கிற இடமும் அந்த கொலைக்கான பின்னணியும் அது பேக் ஸ்டோரியும் தான். அந்த ஸ்டோரியெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த இன்டர்லிங்க் கொடுக்குற இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே லெவலில். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இவன் தான் வில்லன், அவன் இதனால தான் இந்த கருத்தெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்கிற இடம் நிறைய பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இதுக்காகவா இவன் இதெல்லாம் பண்ணான் அப்படின்ற ஒரு டவுட்டும் வர வைக்கும். எனிவே அது பார்க்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே அந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள் அவரால் முடிஞ்ச பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு அர்ஜுனோட படத்துக்கு போகிறோம், ஒரு காப் த்ரில்லர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு போய் உட்கார்றவங்களுக்கு இந்த படம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் அர்ஜுனோட 150வது படம், நான் ஜெய்ஹிந்த்லேருந்து அர்ஜுனோட பெரிய ஃபேனு, அவர் 150 படம் பயங்கரமாக வந்து ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறவங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பெரிய திருப்திகரமாக இருக்கும்னு கேட்டால் சின்ன டவுட் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிபுணன் படம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இதுன்னு கீழே கமெண்ட்டும் பண்ணலாம். பாய். கதை என்னன்னு கேட்குறீங்களா? அஜித் சார் காஜல் அகர்வால் உடைய ஒரு கணவன் மனைவி உறவு. இந்த படத்தில் ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் வரும். அது வந்து பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. பைக் த்ரில்லரில் ஒரு ஏஜெண்ட்டாக வர்றது அப்படின்றது